ஹே காய்ஸ்! இன்னைக்கு சண்டே அதுவுமா காலையில சீக்கிரமாவே எழுந்து வீடு எல்லாத்தையும் தொடச்சு விட்டுட்டு, வீட்ல சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வெளியில கிளம்பியாச்சு. நாங்க 3 பேர், எங்க கூடவே அப்பா, அம்மா. நாங்க 5 பேர் தான் வெளியில கிளம்பியிருக்கோம். எங்கன்னா ஒரு வேண்டுதல் நிறைவேத்துறதுக்காக தான் போயிட்டுருக்கோம். சஷ்வி குட்டி 6 மாச குழந்தையா இருக்கும்போது ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிருந்துச்சு. அப்போ ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல்ல ஒரு 21 டேஸ் கிட்ட நாங்க ஐசியூல அட்மிட் பண்ணியிருந்தோம். ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ல தான் இருந்தாங்க. ஸோ அப்ப ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே பேக் சைட்ல வந்து இந்த சாமி இருக்காங்க. நாங்க வீட்டுக்கு போம்போது வரும்போதெல்லாம் இந்த சாமியை நாங்கள் க்ராஸ் பண்ணி தான் போகணும். அப்போ ஒரு நாள் போகும்போதே எங்கள் அம்மா வேண்டிக்கிட்டாங்களாம், குழந்த நல்லபடியாக வீட்டுக்கு திரும்பி வந்தாங்கன்னா நாங்கள் வந்து தேங்காய் உடைச்சி சாமி கும்பிட்றோம் அப்படின்ற மாதிரி. ஸோ அது வந்து நல்லபடியாக நடந்துச்சு. பட் எங்களுக்கு அந்த வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கிச்சு. இப்போ போகலாம் அப்போ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டோம். ஸோ அதுக்கான டைம் எங்களுக்கு இன்றைக்கி தான் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே நல்லபடியாக சாமியை கும்பிட்டுட்டு வேண்டுதல் எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டு வீட்டுக்கு வரும்போதே சிக்கன் எடுத்துகிட்டு வந்தாச்சு. என்னடா சாமி கும்பிட்டுட்டு வரும்போதே சிக்கன் எடுத்துகிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்ருக்கோன்னு நினைக்காதீங்க. சண்டே ஒரு நாள் தான் தமிழ் வீட்டில் சமைச்சு சாப்பிட முடியும். ஸோ அதனால தான்.